அனைவருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் என்னோட பராபவ வருஷ தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். பிறக்கப் போற இந்த பராபவ தமிழ் புத்தாண்டு காலபுருஷ தத்துவத்தோட முதல் ராசியான மேஷ ராசியில பிறந்த உங்களுக்கு என்னென்ன மாதிரியான மாற்றங்களை ஏற்றங்களை தரப்போகுதுன்னு தான் இந்த வீடியோவில் ரொம்ப தெளிவா பொறுமையா நுணுக்கமா பார்க்க போறோம். மேஷ ராசிக்காரங்கனாலே ஒரு தனி கெத்து தான். எப்பவும் ஒரு சுறுசுறுப்பு, எதையாவது சாதிக்கணுங்கிற அந்த ஃபயர் உங்க ரத்தத்திலேயே ஊறிப்போன ஒண்ணு. இந்த வருஷத்தோட கிரக நிலைகளை பார்த்தீங்கன்னா நிஜமாவே உங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ஏன்னா ஒரு பக்கம் உச்சம் பெற்ற சூரியனும் கூடவே சுக்கிரனும் உங்க ஜென்ம ராசியிலேயே வந்து கம்பீரமா உட்கார்ந்திருக்காங்க. இன்னொரு பக்கம் உங்களை வழிநடத்துற உங்க ராசிநாதன் செவ்வாய் சனி மற்றும் புதனோட சேர்ந்து 12ஆம் இடமான விரயஸ்தானத்துல இருக்காரு. முயற்சி ஸ்தானமான 3ஆம் இடத்துல குரு பகவானும் லாபஸ்தானமான 11ல சந்திரனும் ராகுவும் இருக்காங்க. 5ல கேது பகவான் இருக்காரு. இதுதாங்க இந்த வருஷ பிறப்பு அன்னிக்கு உங்க ராசிக்கான கிரக நிலைகள். இதெல்லாம் என்னங்க சொல்ல வருதுன்னா, சும்மா மேலோட்டமா பார்க்காம உங்க குடும்பம், பொருளாதாரம், வேலை, தொழில், ஆரோக்கியம்னு ஒவ்வொரு விஷயத்திலையும் இது என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும்னு நாம கொஞ்சம் ஆழமாவே அலச போறோம். அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. கடைசியில நீங்க செய்ய வேண்டிய ரொம்ப எளிமையான ஆனா சக்தி வாய்ந்த பரிகாரங்களும் சொல்லப்பட்டிருக்கு. இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்கறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை ஆன் பண்ணிக்கோங்க. முதல்ல இந்த வருஷத்துக்கான உங்க ராசிக்கு இருக்கிற கிரகங்களை பத்தி பார்ப்போம். சித்திரை மாசத்துல சூரியன் உங்க ராசியில உச்சம் பெறுவார். அவரோட சுகபோக காரகனான சுக்கிரனும் சேர்ந்திருக்காரு. இதனால இந்த வருஷ தொடக்கமே உங்களுக்கு ஒரு வேற லெவல் தன்னம்பிக்கையை கொடுக்க போகுதுங்க. உங்க முகத்துல ஒரு தனி தேஜஸ், ஒரு ஈர்ப்பு சக்தி தானாவே வந்துடும். சூரியன் அப்படிங்கிறவரு அதிகாரம், அரசாங்கம், தலைமை பண்பை குறிக்கிறவரு. அவர் உச்சம் பெற்று உங்க ராசியிலேயே இருக்கிறதால இதுவரைக்கும் உங்களை மதிக்காதவங்க, உங்களை குறை சொன்னவங்க எல்லாம் இனிமே உங்களை தேடி வருவாங்க. சமுதாயத்துல உங்களுக்குன்னு ஒரு தனி செல்வாக்கு, அந்தஸ்து கிடைக்கும். குறிப்பா அரசியல், அரசாங்க வேலை, மேனேஜ்மெண்ட் துறையில இருக்கிறவங்களுக்கு இது ஒரு பொற்காலம்னே சொல்லலாம். சரி, கூடவே சுக்கிரன் இருக்காரே, அவர் என்ன செய்வார்? சுக்கிரன் உங்க ராசிக்கு தனாதிபதி, களத்திர ஸ்தானாதிபதி, 2-7க்கு உடையவர். சும்மாவே நீங்க ஆளுமை தன்மை உள்ள நபர்தான். அதிலையும் சூரியனோட சுக்கிரனும் சேர்ந்து இருக்கிறனால ஆளுமையிலும் ஒரு அழகு வரும். இதனால புதுவிதமான அனுபவத்தை உணர்வீங்க இந்த வருஷம். சுக்கிரன் ராசியில இருக்கிறதால உங்களை அறியாமலேயே கொஞ்சம் ஆடம்பரமான விஷயங்கள் மேல ஆசை வரும். புது வண்டி வாங்குறது, வீட்டை அழகா மாத்துறது, பிராண்டடா துணிமணிகள் வாங்குறதுன்னு உங்க லைஃப் ஸ்டைல் கொஞ்சம் மாறும், உயரும். சூரியன் ஒரு உஷ்ண கிரகம். அவர் உங்க ராசியில இருக்கிறதால சில நேரங்கள்ல நாம் பிடிச்ச முயலுக்கு 3 கால்னு கொஞ்சம் பிடிவாதமா இருப்பீங்க. முன்கோபம் சட்டுன்னு வரும். இத மட்டும் நீங்க கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டா இந்த வருஷம் நீங்க தொட்டதெல்லாம் துலங்கும். அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு கட்டத்துக்கு வரோம். மேஷ ராசி அன்பர்களே, இத கொஞ்சம் கவனமா கேட்டுக்கோங்க. உங்க ராசியோட அதிபதி செவ்வாய் 12ஆம் இடமான மீன ராசியில சனி புதனோட சேர்ந்திருக்காரு. ராசிநாதன் போய் 12இல் மறையலாமான்னு ஒரு சந்தேகம் வரும். 12ஆம் இடம்ங்கிறது விரயஸ்தானம், வெளிநாடு, மோக்ஷஸ்தானம். ராசிநாதன் அங்க போறதால இந்த வருஷம் உங்களுக்கு அலைச்சல்கள் கொஞ்சம் அதிகமா தான் இருக்கும். அடிக்கடி வெளியூர் பயணம் இல்லனா வெளிநாடு பயணம் போறதுக்கான வாய்ப்புகள் அமையும். சிலருக்கு வீடு மாத்துறது, ஊர் மாத்துறது இல்ல வேலை மாறுறதுக்கான வாய்ப்புகள் 100% இருக்கு. சனி பகவான் உங்களுக்கு 10 மற்றும் 11க்கு உடையவர், அதாவது தொழில் மற்றும் லாபாதிபதி. அவர் 12இல், அதாவது விரய சனியா இருக்கிறதால வேலைக்காகவோ தொழில் காரணமாகவோ சொந்த ஊரை விட்டோ குடும்பத்தை விட்டோ கொஞ்சம் தள்ளி இருக்க வேண்டிய சூழ்நிலை வரலாம். ஆனா கவலைப்படாதீங்க, இது நன்மையத்தான் தரும். குறிப்பா வெளிநாடு போக ட்ரை பண்றவங்க, விசாவுக்காக காத்திருக்கிறவங்களுக்கு இந்த வருஷம் கண்டிப்பா நல்ல செய்தி வரும். அப்புறம் புதன்,
இவர் 3 6க்கு உடையவர். 6க்கு உடையவன் 12இல் மறையறது ஜோதிடத்துல விபரீத ராஜயோகம். அதாவது உங்களுக்கு வரவேண்டிய கெடுதிகள் எல்லாம் அப்படியே நன்மையா மாறிடும். உங்களை கொடைச்சல் கொடுத்த எதிரிகள் எல்லாம் இருந்த இடம் தெரியாம ஓடிடுவாங்க. கடன் பிரச்சனையிலிருந்து வெளியே வர எதிர்பாராத இடத்திலிருந்து உதவிகள் தேடி வரும். ஏதாவது உடல்நல குறைபாடு இருந்தாலும் சரியான மருத்துவ சிகிச்சை கிடைச்சு சீக்கிரமே ஆரோக்கியமா மாறிடுவீங்க. செலவுகள் வரும். பணம் வரும்போதே அதை ஏதாவது சுப செலவா மாத்திடுங்க. நிலமா, நகையா, இல்ல பேங்க்ல எஃப்டியாவது போட்டு வைங்க. இல்லன்னா அது வீண் செலவாவோ மருத்துவ செலவாவோ மாறிடும். கவனம். அடுத்து உங்க பொருளாதாரம் எப்படி இருக்கும்னு பார்த்தா இங்க தாங்க உங்களுக்கு ஒரு பெரிய ஜாக்பாட் காத்துக்கிட்டு இருக்கு. உங்க ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்துல மாய கிரகமான ராகுவும் மனோகாரகன் சந்திரனும் சேர்ந்திருக்காங்க. 11ல ராகு இருந்தா அள்ளி கொடுப்பார்னு ஒரு சொலவடை இருக்கு. அதுவும் அவர் கும்பராசியில இருக்கிறது ரொம்பவே சிறப்பான அமைப்பு. பல வழிகள்ல இருந்து உங்களுக்கு வருமானம் வந்து கொட்டும். இத்தனை நாளா முடங்கி கிடந்த பணம், இனி வராதுன்னு நீங்க நினைச்ச பணம் எல்லாம் உங்களை தேடி வரும். ஷேர் மார்க்கெட், ரியல் எஸ்டேட், ஆன்லைன் பிசினஸ், கமிஷன் தொழில் பண்றவங்களுக்கு லாபம் சும்மா களைகட்டும். ஆனா கூடவே சந்திரன் இருக்கிறதால மனசுக்குள்ள ஒரு சின்ன பயம், ஒரு குழப்பம் ஓடிக்கிட்டே இருக்கும். இந்த பணம் நிக்குமா, எதுல முதலீடு பண்றதுன்னு கொஞ்சம் யோசிப்பீங்க. சிலருக்கு ராத்திரியில தூக்கம் கூட கொஞ்சம் குறையலாம். அதனால பெரிய தொகையை முதலீடு செய்யும்போது அவசரப்படாம நல்லா விசாரிச்சு பண்ணுங்க. உங்க ராசிக்கு 3ஆம் இடமான தைரிய வீரிய ஸ்தானத்துல குரு பகவான் இருக்காரு. 3இல் குரு இருந்தா எந்த ஒரு பிரச்சனையையும் ஃபேஸ் பண்றதுக்கு உண்டான அசாத்தியமான தைரியம் உங்களுக்கு தானாவே வந்துடும். உங்க இஷ்ட தெய்வம் ஒரு நண்பனா இருந்து உங்களுக்கு உதவிக்கட்டை இருக்கும். அதனால எதுவுமே கவலைப்படாம முயற்சி பண்ணுங்க. வெற்றி நிச்சயம். அது மட்டும் இல்லாம 3இல் இருக்கிற குரு தன்னோட 5ஆம் பார்வையால உங்க 7ஆம் இடமான களத்திரஸ்தானத்தை பார்க்கறாரு. இது ஒரு அருமையான சுப அமைப்பு. கல்யாணமாகாத சிங்கிள்ஸுக்கு இந்த வருஷம் கண்டிப்பா கெட்டி மேளம் கொட்டும். அதே குரு தன்னோட 9ஆம் பார்வையால 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தை பார்க்கறாரு. இதனால தந்தை வழியில உங்களுக்கு சில ஆதாயங்கள் கிடைக்கும். நிறைய ஆன்மீக பயணங்கள் போகக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். குருவின் 9ஆம் பார்வை நேரா உங்க லாபஸ்தானத்துல, அதாவது ராகு இருக்கிற இடத்துல விழுகுது. இதனால ராகு கொடுக்கிற அந்த பண வரவு நியாயமான நேர்மையான வழியில உங்களுக்கு வந்து சேரும். பொருளாதார ரீதியாக முன்னேற்றம் ஏற்படும். எந்த பிரச்சனையும் வராது. 5ல பூர்வ புண்ணியஸ்தானத்துல சிம்ம ராசியில ஞானகாரகனான கேது உட்கார்ந்திருக்காரு. இதனால பிள்ளைங்க வழியில கொஞ்சம் அலைச்சல்கள், செலவுகள் இருக்கும். அவங்களோட உயர்கல்விக்காகவோ எதிர்காலத்துக்காகவோ நீங்க கொஞ்சம் அதிகமா உழைக்க வேண்டி இருக்கும். முக்கியமா ஒன்னு சொல்லணும், குலதெய்வ வழிபாட்டை நீங்க இது நாள் வரைக்கும் தள்ளி போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா அதை உடனே செஞ்சிடுங்க. அது ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா 5ல கேது பகவான் இருக்கிறதால குலதெய்வத்தோட அருள் குறையாம இருக்க இத கண்டிப்பா பண்ணுங்க. மாணவர்களை பொறுத்தவரை கல்விக்கு அதிபதியான புதன் 12இல் மறைஞ்சிருக்கிறதால ஸ்டூடெண்ட்ஸ் படிப்புல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கவனம் செலுத்துறது நல்லது. கொஞ்சம் மறதி வர வாய்ப்பு இருக்கு. கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணா வெற்றி நிச்சயம். அதே சமயம் ஹையர் ஸ்டடீஸ்க்காக வெளியூர் அல்லது வெளிநாடு போகணும்னு ஆசைப்படுற மாணவர்களுக்கு இந்த வருஷம் சூப்பரான வாய்ப்புகள் கதவை தட்டும். மேஷ ராசி பெண்களுக்கு இந்த வருஷம் நினைச்சதெல்லாம் நடக்கும். சுக்கிரன் வலுவா இருக்கிறதால தங்கம், வைரம்னு ஆபரணங்கள் வாங்குற யோகம் இருக்கு. ஆனா கணவன் மனைவிக்கு இடையில சின்ன சின்னதா ஈகோ பிரச்சனைகள் வந்து போகலாம். பேசுற வார்த்தைகள்ல கொஞ்சம் நிதானம் தேவை. கோபத்துல எதையும் பேசிடாதீங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ராசிநாதன் செவ்வாய் 12இல் மறைஞ்சிருக்கிறதால 2 வீலர் 4 வீலர்ல போகும்போது ரொம்பவே எச்சரிக்கையா இருங்க. எலும்பு, நரம்பு, அப்புறம் வயிறு சம்பந்தப்பட்ட சில சின்ன சின்ன தொந்தரவுகள் வந்து போகலாம். நேரத்துக்கு சாப்பிட்டு நல்லா தூங்குனாலே பாதி வியாதி வராது. குறிப்பா எந்த விஷயத்தையும் மனசுல போட்டு குழப்பிக்கிட்டே இருக்காதீங்க. சரி, இதுவரைக்கும்
மேஷ ராசிக்கான பொதுவான கிரக நிலைகளையும் அதன் பலன்களையும் பார்த்தோம். இப்ப உங்க ராசியில் அடங்கியுள்ள அஸ்வினி, பரணி, கிருத்திகை ஆகிய 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கும் இந்த பராபவ புத்தாண்டு எப்படிப்பட்ட தனிப்பட்ட பலன்களை கொடுக்க போகுதுன்னு மிக துல்லியமாக பார்ப்போம். அஸ்வினி நட்சத்திரம். கேது பகவானின் ஆதிக்கத்தில் பிறந்த அஸ்வினி நட்சத்திர அன்பர்களே, இந்த வருஷம் உங்க ராசிக்கு 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல உங்கள் நட்சத்திர அதிபதியான கேது அமர்ந்திருக்காரு. இது ஒரு மிகச்சிறந்த ஆன்மீக முன்னேற்றத்தை கொடுக்கும் அமைப்பு. இதுவரைக்கும் தடைப்பட்ட காரியங்கள் யாவும் தெய்வ அனுகூலத்தால் தடங்கள் நீங்கி நிறைவேறும். குலதெய்வ வழிபாட்டை நீங்க இதுநாள் வரைக்கும் தள்ளி போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா அதை உடனே செஞ்சிடுங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். குலதெய்வ வழிபாடு எந்த அளவுக்கு செய்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களோட வெற்றி நிச்சயம். ஏன்னா உங்க வெற்றியின் சூட்சமமே அங்கதான் இருக்கு. மருத்துவம், சட்டம் மற்றும் ஆராய்ச்சி துறைகள்ல இருக்கும் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வருடம் அபாரமான வளர்ச்சியை கொடுக்கும். கவனிக்க வேண்டிய விஷயங்கள்னு பார்க்கும்போது, 5ல கேது இருக்கிறதால பிள்ளைகளின் உடல் நலத்திலோ அல்லது அவங்க கல்விக்கான செலவுகள்லையோ கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டி வரும். பரணி நட்சத்திரம். தரணியாளும் பரணி என்று ஜோதிட சாஸ்திரம் சொல்லும். சுக்கிரனின் ஆதிக்கத்துல பிறந்த பரணி நட்சத்திர அன்பர்களே, இந்த வருஷம் உங்களுக்கு ஒரு பொற்காலம்னே சொல்லலாம். உங்க நட்சத்திர அதிபதியான சுக்கிரன் உங்க ஜென்ம ராசியிலேயே வந்து அமர்ந்திருக்கிறாரு. இதனால உங்க முகத்தில் ஒரு தனி வசீகரம் உண்டாகும். எதிர்பாராத தனவரவு, திடீர் அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரும். புது வண்டி வாங்குறது, வீட்டை அழகுபடுத்துறது, தங்க நகைகள் வாங்குறதுன்னு உங்கள் விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறும். கலைத்துறை, அழகு சாதன பொருட்கள், வியாபாரம் மற்றும் உணவுத் தொழில் செய்பவர்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். கணவன் மனைவிக்குள்ள இருந்த மனக்கசப்புகள் நீங்கி குடும்பத்துல மகிழ்ச்சியும் அந்யோன்யமும் அதிகமாகும். கிருத்திகை 1ஆம் பாதம். சூரிய பகவானின் ஆதிக்கத்துல பிறந்த கிருத்திகை 1ஆம் பாத அன்பர்களே, உங்களோட நட்சத்திர அதிபதியான சூரியன் உங்க ராசியிலேயே உச்சம் பெற்று அமர்ந்திருக்கிறாரு. இது எத்தனை பேருக்கு கிடைக்கும் சிறப்பான அமைப்பு தெரியுமா? சமுதாயத்தில் உங்க அந்தஸ்து, மதிப்பு, மரியாதை பல மடங்கு உயரும். அரசாங்க வேலைக்காகவோ அல்லது அரசு சார்ந்த ஒப்பந்தங்களுக்காகவோ பிரார்த்திருப்பவர்களுக்கு இந்த வருடம் நல்ல செய்தி தேடி வரும். வேலையில இருப்பவர்களுக்கு ப்ரொமோஷன், பதவி உயர்வு கிடைக்கும். உங்களோட தலைமை பண்பு முழுமையா வெளிப்படும் நேரம் இது. அரசியல்ல இருக்கிறவங்களுக்கு புதிய பொறுப்புகள் வந்து சேரும். சூரியன் உச்சம் பெற்று இருக்கிறதால உங்ககிட்ட இயல்பாவே கோபம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். நான் சொல்வதுதான் சரி என்ற பிடிவாதத்தை மட்டும் விட்டுவிட்டால் இந்த வருஷம் முழுவதும் நீங்கள் தொட்டதெல்லாம் பொன்னாகும். மொத்தத்துல இந்த பராபவ வருஷம் உங்களுக்கு ஒரு 70% நன்மைகளையும் 30% சில சின்ன சின்ன போராட்டங்களையும் கொடுக்கக்கூடிய வருஷமா அமையப்போகுது. இந்த 30% தடைகளையும் உடைச்சி எரிய நீங்க செய்ய வேண்டிய பரிகாரங்கள்னு பார்க்கும்போது, உங்க ராசிநாதன் செவ்வாய் விரயஸ்தானத்துல இருக்கிறதால செவ்வாய்க்கிழமை தோறும் வீரபத்ரசாமிக்கு நெய் தீபம் ஏற்றி மனதார கும்பிடுறது ரொம்பவே நல்லது. குறிப்பா மதுரை பக்கத்துல இருக்கிற திருப்பரங்குன்றம் முருகப்பெருமான ஒரு முறை போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. அது உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய திருப்பு முனைய கண்டிப்பா ஏற்படுத்தும். 5ல கேது இருக்கிறதால பௌர்ணமி நாட்கள்ல மறக்காம உங்க குலதெய்வ கோவிலுக்கு குடும்பத்தோட போயிட்டு வாங்க. படையல் போட்டு மனசார வேண்டிக்கோங்க. உங்க வம்சத்தை உங்க குலதெய்வம் தான் காத்து நிற்கும். சனிக்கிழமைகள்ல உங்களால முடிஞ்ச அளவுக்கு ஏழைகளுக்கோ இல்ல மாற்றுத்திறனாளிகளுக்கோ சாப்பாடு வாங்கி கொடுங்க. இதனால 12ல இருக்கிற சனியோட தாக்கம் பெருமளவுல குறையும். விரயங்கள் குறைஞ்சு சேமிப்பு உயரும். இந்த பராபவ வருஷம் மேஷ ராசியில பிறந்த உங்க எல்லாருக்கும் சகல செல்வங்களையும் நல்ல உடல் ஆரோக்கியத்தையும் கொடுக்கட்டும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா, யூஸ்ஃபுல்லா இருந்தா கட்டாயம் ஒரு லைக் போடுங்க. உங்க நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம ஸ்ரீ குரு ஜோதிடம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் தட்டி விட்டுடுங்க. மறுபடியும் ஒரு அருமையான ஜோதிட பதிவுல உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.